ஆதீஸ்வரன் ஸ்டோரி டைம்ஸின் கதை நேரத்தில் இன்றைக்கு நாம் பார்க்கவிருப்பது நயன்தாராவை கோர்ட்டுக்கு இழுத்த தனுஷ். என்னடா இது, நயன்தாரா தனுஷ்க்கு பிரச்சனை எப்படி இருக்கா பார்த்தீங்கன்னா, ஆமாம், இப்போ கடந்த சில நாட்களாக நயன்தாராவுக்கும் தனுஷுக்கும் மிகப்பெரிய மோதல் உருவாயிருக்கு. அதுக்கு காரணம் என்ன ஏது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது 2015 விஜய் சேதுபதியும் நயன்தாரா, அழகம் பெருமாள், அப்புறம் ஆர்ஜே பாலாஜி, இன்னும் பலர் நடித்த நானும் ரவுடிதான் அப்படின்ற ஒரு படம் வெளியாச்சு. அந்த படத்தை தயாரித்தது தனுஷ், நடிகர் தனுஷ். அவருடைய ஒண்டர் பார் ஸ்டுடியோஸ் நிறுவனத்தின் மூலமாக அவர் அதை தயாரிச்சிருக்காரு. அதை தயாரித்தப்போ அவங்களுக்கு எல்லாருக்குமே உரிய சம்பளம் எல்லாமே கொடுத்து செட்டில் பண்ணியாச்சு. அந்த படமும் வெளியாகி மிக பிரபலமாக போச்சு, நல்ல ஒரு லாபத்தை ஈட்டி கொடுத்துச்சு. தனுஷோட ஒண்டர் பார் ஸ்டுடியோஸ் நிறுவனத்தால் 2015 தயாரிக்கப்பட்ட நானும் ரவுடிதான் படம். விஜய் சேதுபதி, நயன்தாரா இவங்களாம் நடிச்சிருந்தாலும் அந்த படத்தை இயக்குனது விக்னேஷ் சிவன் அப்படின்றவர். இந்த விக்னேஷ் சிவனுக்கும் நயன்தாராவுக்கும் இந்த படத்தின் முதற்கொண்டு காதல் உருவாகி அது ஒரு 7 ஆண்டுகளாக நீடிச்சது. அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும், அதாவது நயன்தாராவும் விக்னேஷ் சிவனும் 2022 திருமணம் செய்துக்கிட்டாங்க. அது 2022 திருமணம் செய்துக்கிட்டாங்க. அவங்களுடைய திருமணம் மிக பிரம்மாண்டமான அளவில் மாமல்லபுரத்தில் ஒரு ரெசார்ட்டில் நடந்தது. பல பிரபலங்கள், அதுக்கப்புறம் குறிப்பிட்ட சில பேரை மட்டும், அவங்க குடும்பத்து உறுப்பினர்கள் மற்றும் குறிப்பிட்ட சில பேரை மட்டும் வச்சு திருமணம் செய்தாங்க. அந்த திருமணத்தையும் ஒரு ஆவணப்படமாக அவங்க தயாரிச்சிட்டாங்க. அதை முழுக்க வீடியோ எடுத்து அதை ஒரு ஆவணப்படம் போல், அதாவது டாக்குமெண்ட்ரி ஃபிலிம் மாதிரி எடுத்து வச்சுக்கிட்டாங்க. அந்த டாக்குமெண்ட்ரி ஃபிலிமை என்ன பண்ணாங்கன்னா, திருமணம்லாம் முடிஞ்ச பிறகு இவங்க அதை படத்தொகுப்புலாம் செய்து அதில் ஸ்பெஷல் எஃபெக்ட்லாம் செய்திருப்பாங்க. இன்னும் அதை கொஞ்சம் நல்ல ஒரு காட்சியாக, சிறப்பான காட்சிகள் வர மாதிரிலாம் எடுத்து வச்சுக்கிட்டு அதை நெட்ஃப்ளிக்ஸ் அப்படிங்கிற நிறுவனத்தில் அவங்க விற்றுருக்காங்க. இது விற்ற பிறகு பல கோடிகள் அதுக்கு லாபம் வந்திருக்கும் அப்படின்ற ஒரு பேச்சு இருக்குது. உண்மையும் கூட. ஏன்னா நெட்ஃப்ளிக்ஸ் வாங்குகிறாங்க அப்படின்னா அது உண்மையாகவே பெரிய அளவில் பிரம்மாண்டமான, ரொம்ப சிறப்பாக பெரிய பட்ஜெட் உள்ள ஒரு திரைப்படங்களை தான் இருக்கும். அதே போல் இவங்க இதை ஒரு லைவான ஷோ, திருமணன்றது ஒரு நேரடியாக நடக்கக்கூடியது, அதுவும் பிரபலங்களால் நிரம்பிய ஒரு திருமண நிகழ்வு, பிரபலங்கள் செய்துக்கிட்ட திருமண நிகழ்வு அப்படின்றதுனால அதற்கு ஒரு பெரிய வியாபாரம், வணிகம் இருக்குன்றதுனால அவங்க பல கோடிகளுக்கு விற்றுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது இப்போ சமீப காலங்களாக வெளியே வருது செய்திகளாக. இன்னொன்று, அந்த நெட்ஃப்ளிக்ஸ் மூலமாக அது வெளியே வரப்போகுது. இப்படி ஒரு சூழ்நிலை இருக்கும்போது இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா, இந்த அவங்களுடைய திருமண நிகழ்ச்சியில், அந்த ஆவணப்படத்தில் நானும் ரவுடிதான் படத்தில் இடம்பெற்ற சில காட்சிகளை, அதாவது நயன்தாரா இருக்கிற காட்சிகளை அவங்க இதில் பயன்படுத்தியிருக்காங்க. இதில் திருமண நிகழ்ச்சியில் பயன்படுத்தியிருக்காங்க ஆவணப்படத்தில். இதற்கான உரிய அனுமதியை நானும் ரவுடிதான் படத்தோட தயாரிப்பாளரான தனுஷ்கிட்ட இவங்க கேட்கவே இல்லை அப்படிங்கிறது இங்கே குற்றச்சாட்டு. அப்போ தனுஷ் தரப்புலேருந்து என்கிட்ட அனுமதி கேட்கலை அப்படின்னு சொல்லி அவங்க கேட்டிருக்காங்க. கேட்டபோது அதற்கு உரிய பதில்கள் வரலை. அதற்கு மாறாக இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, இந்த நயன்தாரா தரப்பு சில வார்த்தைகள் தவறாக பேசியிருக்கிறதா செய்திகள் வருது. என்ன அப்படின்னா, நான் ஒன்றும் அண்ணன் தயவாலியோ அப்பா தயவாலியோ இந்த திரைப்படத்துறைக்கு வரல, நானாக கஷ்டப்பட்டு தனித்த ஒரு பெண்மணியாக கஷ்டப்பட்டு இந்த திரைப்படத்துறையில் முன்னுக்கு வந்திருக்கிறேன், இந்த அளவுக்கு வந்திருக்கிறேன். அதனால் நான் ஒன்றும் யாருடைய வளர்ப்புலையும் நான் வரல அப்படின்ற மாதிரி அவங்க சொன்னது மிகப்பெரிய அளவில் சர்ச்சையாகவும் தனுஷை மனசை காயப்படுத்ததாகவும் ஒரு செய்தி இருக்குது. இப்போ இதனால் தனுஷுக்கு என்ன பண்ணியிருக்காருன்னா, இதை அப்படியே விட முடியாது அப்படின்றதுக்காக அவர் 10 கோடி ரூபாய் நஷ்ட ஈடு கேட்டிருக்காரு. ஒன்று, அந்த காட்சியை உங்களுடைய கல்யாண டாக்குமெண்ட்ரிலேருந்து நீக்குங்க, இல்லைன்னா இதற்கு நஷ்ட ஈடாக 10 கோடி ரூபாய் கொடுங்கன்னு சொல்லி அவர் கேட்டிருக்காரு. அதாவது உரிமம் தொகை, யார் வேணாலும், சில பேருடைய அந்த கண்டென்ட்டு, சில காட்சிகள் எடுத்தால் அது காப்பிரைட்ஸ் போதிங்களா, அது மாதிரி காப்பிரைட்ஸ் அதை அனுமதி இல்லாமல் அவங்க எடுத்து பயன்படுத்தியிருக்காங்க. அது ஒரு மிகப்பெரிய தவறு, முதல் தவறு. அதுக்கப்புறம் அதற்கு உரிய தொகை, இப்போ அவங்க அதுக்கு ஏன்னு கேட்குறாங்கன்னா அதுக்கு உரிய பதில் தரணும், அதுக்கப்புறம் உரிய தொகை தரதா பேச்சுவார்த்தை இருக்கணும். இது எதுவுமே இல்லாத போது இது போன்ற உரிமம் பெறாமல் வாங்குகிற இந்த
காப்பிரைட் சிக்கல் பிரச்சனைகள்லாம் இப்போ சமீபங்களாக வந்துகிட்டு இருக்கு. ஆனால் இது பல காலமாகவே இருக்குது. நிறைய பேர் வந்து சில பேருடைய அந்த காட்சியோ இசையோ இல்லது எதுவானாலும் எடுத்து பயன்படுத்திடுறாங்க. அதாவது வணிக ரீதியாக இப்போது இலவசமாக அதை பயன்படுத்தி ஒரு சேரிட்டிக்கு கொடுக்குறாங்க, ஒரு அறக்கட்டளை சாதாரண விஷயமா போகுது அப்படின்னா அதில் ஒன்றும் இல்லை, பிரச்சனை இல்லை. ஆனால் அதை எடுத்து பல மடங்கு வியாபாரமாக்குறாங்க இல்லையா, அதில் வந்து கண்டிப்பாகவே அது பிரச்சனையை உண்டாக்கும். அதுக்கு உரிய அனுமதி வாங்கணும். அப்படி வாங்காததை கண்டுக்காமல் விட்டுட்டு அதற்கு உரிய தொகையும் கேட்டால் கொடுக்காமையும் விடுறது இருக்கு இல்லையா, அது வந்து ரொம்ப தவறு. ஏன்னா சமீபத்தில் நம்ம இசைஞானி இளையராஜா அவர்களுடைய பாடலான கண்மணி அன்போடு காதலன் நான், அந்த பாட்டு இருக்கு இல்லையா, குணா படத்தில் வந்த பாட்டு, அதை எடுத்து மஞ்சுமல் பாய்ஸ் அப்படின்ற ஒரு மலையாள படத்தில் பயன்படுத்தினதுக்கு இவர்கிட்ட அனுமதி வாங்காமலே எடுத்து பயன்படுத்திட்டாங்க அந்த இயக்குனர் குழு. இதனால் வந்து இளையராஜா அவர்கள் அதை வந்து கேள்வி எழுப்பினார். அவர் தரப்புலேருந்து கேட்கப்பட்ட பிறகு இவங்க கிடப்பில் அது பயன்படுத்தலான்ற மாதிரி கண்டபடி பேசிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அதை கண்டும் காணாமல் கூட இருந்தாங்க. அப்புறம் நிறைய தரப்பு வந்து இவர் இன்னும் இதை கேட்டுக்கிட்டு இருக்காரு, பண ஆசை அப்படி இப்படின்னாங்க. ஆனால் உண்மை என்னென்னா, ஒருத்தருடைய அனுமதியை பெற்று தான் ஒன்று வாங்கணும், வணிகத்துக்கு பயன்படுத்தணும். அப்படி அனுமதி கேட்டு கொடுக்கல அப்படின்னா அப்போ ஒரு பேச்சுவார்த்தை நடத்தி அதுக்கு உரிய தொகை தரேன் நீங்கள் கொடுங்கன்னு சொன்னால் அதில் நியாயமானது இருக்குது. ஏன்னா அதை வச்சு லாபம் சம்பாதிக்க போகிறாங்க, அது பயன்பட போகுது, அவங்களுக்கு பெரிய அளவில் அவங்கள உயர்த்த போகுது அப்படின்னா அப்போ அதுக்கு வந்து உரிய தொகை கொடுக்கலாம் தானே, நியாயம் தானே. அப்போது அதை செய்தவர் வந்து அதை கேட்குறாரு, நியாயப்படி தன்னுடைய பொருளை உரிமத்தோடு பயன்படுத்துங்க, அதுக்கு உரிய தொகை கொடுத்துட்டு பயன்படுத்துங்க அப்படின்னு சொல்கிறாரு. இதில் என்ன தப்பு இருக்குது? அதை உரிய ஆவணங்களோடு சரி பார்த்து கொடுக்க வேண்டியதானே. அப்படி பண்ணாத போது பிரச்சனை வந்தது. அதை எதிர்த்து வழக்காடு மன்றம் போனார் இளையராஜா அவர்கள். சில காலகட்டம் பிறகு அந்த வழக்காடு மன்றத்தில் தீர்ப்பாச்சு. என்னென்னா, நீங்கள் உரிய தொகை கொடுத்து தான் ஆகணும். தயாரிப்பு நிறுவனம், அந்த மஞ்சுமல் பாய்ஸ் படத்தோட நிறுவனம் கொடுத்து தான் ஆகணும். இளையராஜா கேட்குற என்ன தொகையோ அதை கொடுத்து ஆகணும்னு சொல்லிட்டு அவருக்கான நஷ்ட ஈடு கொடுத்தாங்க. அவங்க வந்து வாங்கி கொடுத்தாங்க வழக்காடு மன்றம். இது ஏன்னா இசைஞானி தரப்பில் வந்து நியாயம் இருந்தது. இது ஒரு விஷயம். ஏன் அப்படி இதை சொல்ல வரேன்னா, இது கண்ணுக்கு முன்னாடி இங்கே நம்ம நிறைய நடந்திருக்கு அப்படின்னும்போது உண்மையும் கூட. இப்போது அப்படி இருக்கும்போது இப்போ தனுஷோட இந்த படத்தோட காட்சி, அவர் தயாரிப்பில் இருக்கிற காட்சி அவருக்கு உரிமையானது. அந்த காட்சியை அவருடைய அனுமதியோடு வாங்கி வெளியிட்டு இருந்தாங்கன்னா பிரச்சனை இல்லை. ஆனால் அனுமதி பெறாமலே இவங்க எடுத்து பயன்படுத்திக்கிறாங்க. அதுக்கப்புறம் அதுக்கு கேள்வி கேட்டால் அதை வந்து வேறு மாதிரி அவங்க பேசுகிறாங்க. அதுவும் போதாதுன்னு அதுக்காக தான் அவர் என்ன பிரச்சனை எழுப்பியிருக்காருன்னா, அப்போ நீ உரிய தொகையை கொடுத்துட்டு நீ பயன்படுத்திக்கோ அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ அது நியாயம் தானே. ஏன்னா பொருள் அவருடையது, காட்சிகள் அவருடையது, அவர் தயாரிப்பில் வந்தது, அவர் செலவு பண்ணியிருக்காரு, அதுக்கான சம்பளம்லாம் கொடுத்துட்டாரு முன்னமே, அது முடிஞ்சு போச்சு. ஆனாலும் அதில் இருக்கிற ஒரு பகுதியை எடுத்துக்கிறாங்க இன்னொருத்தர் அப்படின்னும்போது இவர்கிட்ட அனுமதி கேட்கணும். அப்படி மீறி பண்ணும்போது அதுக்கான உரிய தொகையை பேசி நான் தரேன், இவ்வளோ தரேன்னு சொல்லி கொடுத்துருந்தா பிரச்சனையே இல்லை. இப்போ அதையும் முரண்டு பிடிக்கும், நான் தரமாட்டேன், ஆனால் அந்த காட்சி எனக்கு வேணும் அப்படின்னு இவங்க பயன்படுத்திக்கிற லாபம் பார்க்க நினைக்கும் பொழுது இவங்க அடையிற நிறைய லாபத்தை ஒரு கணக்கில் எடுத்து, அப்போது என்னுடைய இதை பயன்படுத்தி நீங்கள் அதிக லாபத்துக்கு கொண்டு போகிறீங்க, ஆனால் என்கிட்ட அனுமதியும் கேட்க மாட்டீங்க. அனுமதி இது சார்ந்து கேட்டால் என்னை வந்து தவறாகவும் பேசுவீங்க. அதுக்கு அடுத்தது இதுக்கு உரிய தொகையும் தராமல் நீங்கள் என்னை ஏமாற்ற நினைப்பீங்க அப்படின்னா அப்போ நான் உங்களை வழக்காடு மன்றத்தில் தான் சந்திப்பேன் அப்படின்ற நிலையில் தான் இப்போ வழக்காடு மன்றத்துக்கு அவர் போயிருக்காரு. எனக்கு தெரிஞ்சு உண்மையாகவே தனுஷ் தரப்பில் இருக்கிறதா நியாயம் இருக்கிறதா தான் எனக்கு படுது. அதே போல் இதெல்லாம் உங்களுக்கும் அது தோணுதுன்னா அதை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். கண்டிப்பாக அவர் கேட்ட அந்த 10 கோடி ரூபாய் கிடைக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஆனால் எந்த அளவுக்கு தொகை கிடைக்குமோ அது வந்து வழக்காடு மன்றம், அதாவது உயர்நீதிமன்றம் முடிவு செய்யும். இப்போ 2 தரப்புலையும் வழக்கு விவாதம் செய்யப்படும் இல்லையா, தர்க்கம் செய்யப்படும் வழக்கு. தனுஷ் தரப்புலையும் வழக்கறிஞர் பேசுவாங்க, இங்கே நயன்தாரா தரப்புலையும் பேசுவாங்க. அதை உயர்நீதிமன்ற நீதிபதிகள், நீதியரசர்கள், நீதியரசி யாராக இருந்தாங்கன்னா அவங்க வந்து அதை முடிவு சொல்லுவாங்க, தீர்ப்பு தருவாங்க. ஆனாலும் உண்மை என்னென்னா, ஒருத்தருடைய பொருளை பயன்படுத்தும் பொழுது, அதாவது வணிகத்துக்காக பயன்படுத்தும் பொழுது அதில் கண்டிப்பாகவே ஒரு உரிமம் பெற்று தான் பண்ணணும் அப்படிங்கிறது தெரிய வருது. பார்ப்போம். அடுத்து ஆதீஸ்வரன் ஸ்டோரி டைம்ஸின் அடுத்து ஒரு அற்புதமான சுவாரஸ்யமான கதையோடு உங்களை சந்திக்கிறேன். டாட்டா, பாய் பாய், நன்றி, வணக்கம்.